ஒய்ஃபுக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை. என்ன ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்தா அந்த கம்மி ஆயிருக்கு. உன்னையாரு இப்படி செலவு அங்க பாரு. ஓ டோங்கோ யால சித்த வரல டைம் நான் நல்லா தண்ணி போட்டு ஜாலியா இருந்தேன். நம்ம கேம் போறேன் கம்முன்னு. ஒய்ஃபுக்கு எனக்கு கொஞ்சம் சண்டை. என்ன பண்ணுறது இல்லை, என்ன சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படியே கிளம்புன்னு சொல்லி கொடைக்கானல் வரைக்கும் போகலான்னு கூப்பிட்டு போகிறோம். போய் நார்மல் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆயிடுவாங்க. ஃபுல் வீடியோ பார்க்கலாம். காவியால அவர் பாவனை போட்டு இடம் இருக்குது, வர வேண்டியது தானே. இடமெல்லாம் இருக்குது. நாங்கெல்லாம் வீட்டுக்காரர் விட்டு வரமாட்டோம். உங்களை மாதிரி இல்லை. பொண்டாட்டி வரலனாலும் போய்க்கலான்றலாம் நாங்க இல்ல. சரியா? பொண்டாட்டி வரலினா போனா பின்ன நாங்க அப்படி இல்லங்கிறோம். நாங்களாம் அப்படிதான். நீங்க இருப்பீங்கன்னு தெரியாதா எங்களுக்கு? நாங்களுமே பின்னாடி எங்க மாமனார் நல்ல பொண்ணு. எங்க அப்பாவை பத்தில எனக்கு நல்லாவே தெரியும். அவர் பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், ஜாலியா சுத்தலாண்டா ஊரு அப்படின்னு அந்த மாதிரி இருந்தாலும் போன் பண்ணக்கூடாது. நீங்க சரி போயிட்டு வரட்டு, ஏதோ வேலை விஷயம் போய்க்கிறாங்கன்னு விட்டுறணும். நீங்க வேலை விஷயமா போறீங்க, பசங்க கூட சுத்த போட்டோ சுட்டு தானே போனா. ஓ சரி சரி. அப்படி நீங்க கூட மேல ஆப்புல மழுப்பிட்டு போறது அப்படியெல்லாம் இல்ல. அவங்கள போய் கேளு, நீங்களே சொல்லுங்க. ஒய்ஃபு கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு வெளியே போக கூடாதான். இந்த மாதிரி போனது ஒரு குத்தமா? அப்ப நானும் வருவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. இப்ப அதனாலே இப்ப போக வேண்டியதா இருக்கு கிடைக்கணும். ஒரு சும்மா இந்த இதுக்கு போயிட்டேன், வால்பாறை வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன் பசங்களோட. அது ஒன் டேவோட திரும்பி வந்துட்டேன். அதுக்கு அந்த போர்டு கல்யாணம் ஆயிட்டா பொண்டாட்டி கூட மட்டும்தான் போகணும். கல்யாணம் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட போறது அபூர்வம். வாழ்க்கையில எவனுக்குமே நடக்காத ஒரு விஷயம். உனக்கு நடந்திருக்கு, நான் விட்டுருக்கிறேன். விட்டது இல்ல, விட்டேன். சண்டை போட்டு தாங்க போனேன் நான். எப்படியோ விட்டேன்ல தெரியாம. அது இங்க பொள்ளாச்சி ஆலியா டேம் வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வால்பாறை விட்டுட்டேன். கேட்டா டயர் பொய் உண்மையை சொல்லிட்டு போனா கூட விட்டுறலாம். உண்மையாலுமே டயர் பஞ்சர் ஆயிடுச்சு போய் தான் சொன்னேன். கோபம் தெரியுமே, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு நீ போய் சொன்னீன்னு தெரியுமே. இங்க தெரியாதா? நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன். 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இது ஒரு குத்தன்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கல்ல, நானும் போறேன். சரினாடா கூட்டு போ. நானும் வரேன்னு சொல்லலையே. நான் கோவமா இருந்தா நீ தான் கூட்டிட்டு போற. என்ன ஒரு பானிபூரி வாங்கி கொடுத்துருந்தா நான் கம்முனா இருப்பேன். உன்னையாரு இவ்வளவு செலவு பண்ண? அப்பவே 30 ரூபா பானிபாரியில முடிக்க வேண்டியது. நானும் 30,000 ரூபாய் டயர் எல்லாம் மாத்தி 20,000 செலவு பண்ணி 30,000 கொடுத்து அங்க போக வேண்டியது. அது உன்னோட இது. நான் என்ன பண்றது? எனக்கு ஏதாவது திங்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருந்தாக்க நான் கம்முனா இருப்பேன். சொல்லியிருந்தா இங்கேயே போற வழியில எக் ரைஸ் சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு போய் கூட சமாதானம் பண்ணி. ஆமா, சாப்பாடை விட என்ன முக்கியம்? குழந்தைய வச்சுட்டு தனியாக போகிறதெல்லாம் இப்படி தான். நம்ம சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் இப்படி ஊட்டிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எங்கே போனாலும் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிருங்க, குழந்தைய வச்சுக்கிறவங்க எல்லாரும். சாமி நான் கோவா போனேன், எனக்கு போன் பண்ணீங்களா? நீங்க எனக்கெல்லாம் போனே பண்ணல. அவங்க ஒய்ஃப் வந்து கொடுத்து வச்சவங்க. ஆமா, அவங்கள எவ்வளவு ஃப்ரீயா விடுறாங்க. போன் வாங்கி கொடுக்கல. போன் இல்ல, ஒரு போன் தான். அதை அவர் தூக்கிட்டு போயிட்டாரு. போன் பண்றதுக்கு வழி இல்ல. இங்க உட்கார்ந்துட்டு எங்க அம்மா திட்டாத திட்டே இல்ல. அப்ப நீங்க அங்க இருமிட்டே தான் இருந்திருப்பாரு. எங்க அம்மா 24 மணி நேரம் திட்டிக்கிட்டே தான் இருந்தது. இல்ல எங்க போனாலும் சித்த வரல டைம் நான் நல்லா தண்ணி போட்டு ஜாலியா இருந்தேன். சரி பாத்தியா, ஜாலியா இருந்தேன்னு சொல்றாரு. நம்ம ட்ரிப்பு போறோம்னா ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேக்குறோம். சரி இவங்க சொன்ன மாதிரி விடுறாங்கன்னாலும் விட்டுறணும். ஓகே, விட்டதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற, அங்க என்ன பண்ற, இப்படி எங்க என்ன பண்ற, அங்க என்ன பண்ற போன் பண்ணிட்டே இருந்தா ஏன் அப்படி போன் பண்ணணும்? நமக்கு ஒரு பாசத்துல கேக்குறோம், என்ன பண்ற, சாப்பிட்டியா, எங்க இருக்க, இப்படி நம்ம போன் பண்றது கூட அவங்களுக்கு வந்து டார்ச்சரா தெரியுதாமா? இல்ல டார்ச்சர் இல்ல, நம்மளை விட்டு போயிட்டானு வயிற்றுச்சல். ஏதோ ஒண்ணு எதுக்காவது கூப்பிடுறல்ல. இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒரு நாள் போயிட்டாதே உங்களுக்கு தெரியும். அப்பதான் இவங்க வந்து அத பத்தி புரிஞ்சுக்குவாங்க. அப்படி நீங்க எல்லாம் எப்ப போவோமா சனி அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம வீட்டுல ஜாலியா திட்டு போட்டு குடிச்சிட்டு கப்பல் கிடப்பாங்க. அந்த மாதிரி போனா நாங்கெல்லாம் பர்மிஷன் கேட்டோம். நாங்களே டிக்கெட் போட்டு அனுப்பிச்சுட்டோம். போன் வர மாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க சொல்ற மாதிரி இவங்களை விட்டுறணும் போங்கன்னு. நம்மளே டிக்கெட் போட்டு அனுப்பிச்சு ஜாலியா வைப்போம். ஏன்னா அவங்க இப்படி போனா நம்ம இப்படி போய்க்கலாம்ல. ஓ, அப்போ எங்களுக்கு ஜாலியா அனுப்பணுங்கிற மைண்ட் செட் இல்ல, இப்படி போனா இப்படி போகணுங்கிறது. அப்புறம் எங்களை நீங்க ஃப்ரீடமா விடலன்னா அதனால பண்றதுதான் வேற வழி. நீங்க போறதுல தப்பு இல்ல, உண்மையை சொல்லிட்டு போ. எதுக்கு போய் பேசிட்டு போற? போய் பேசினாதான்
இப்படி பேசுறானேன்னு மனசுல டென்ஷன் ஆகுது. நம்ம ஏதோ சுச்சுவேஷன் ஒரே மாதிரி நடக்காது, கொஞ்சம் மாறி நடக்குது. அதனால இவங்க வந்து சும்மா அது இதையும் போட்டு சண்டை போட்டு நைட்டு 1:30 மணிக்கு மண்டையில் அடி வாங்கிக்கிறீங்களா? நான் வாங்கினேன், கையில தான் அடிச்ச. எங்க அம்மா இல்லைன்னா நான் வந்து தப்பிச்சிருக்க மாட்டேன். இல்லைன்னா வச்சுக்கணும், எங்க அம்மா இருந்தங்காட்டி தடுத்து வேற ரூம் கூட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சண்டை, அந்த அளவுக்கு கோபம் நீ பண்ண போய் பேசுனதுனால. இப்படி ஒரு கொடைக்கானல்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு எக்ஸ்ப்ளோர்ல தான் இந்த வீடியோவை இது இவங்களை வந்து நான் இப்படி சமாதானம் பண்ணணும்ங்கிறதுக்காக பண்ணேன். அதான் நான் சொன்னேனே, ஒரு ரூண்டு 2 ரூபா விஷயத்துல முடிக்க வேண்டியது 20,000 செலவு பண்ணி போயிட்டு இருக்கேன். தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் சொல்லிட்டாங்கல்ல, நெக்ஸ்ட் டைம் அப்படிதான் பண்ணேன். கொடைக்கானல் போறப்போ இந்த பழனியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ் மூவி தான் ஞாபகமே வருது. எங்க அம்மா கன்னடத்திலே பேசுறாங்க, அதனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது எனக்கு இந்த மரத்துக்கெல்லாம் வேற எங்க இருந்து தான் வரும்னு எனக்கு தெரியல. ஜப்பாங்கார எதையோ கண்டுபிடிக்கிறான், நீங்க எதை கண்டுபிடிக்கிறது கண்டு கூட பிடிக்க முடியல பாரு என்னால. எங்க இருந்து இந்த வேரெல்லாம் வருதுன்னு தெரியல, இவ்வளவு பெரிய மரத்துக்கு. அதுதான் இயற்கை. லைட் போட்டுட்டு வர்றாங்க. தயவு செய்து மைக் எடுத்து மாட்டீங்க. எனக்குலாம் நார்மல் ரோட்லயே மழை வந்தா ஒண்ணும் தெரியாது, நீ எப்படி ஓட்டுற? ஓட்ட வேண்டியதுதான். இதுல போன் வேற, பாட்டு ரொம்ப முக்கியமாடா. பாட்டு கேட்டு அப்படியே அந்த சச்சின் சாங் இதெல்லாம் கேட்டு போனா வைபா இருக்கும். அதெல்லாம் பசங்களோட போனாதான் உணர முடியும். ஆமா ஆமா. வர வழியில ஒரு சின்ன குட்டியா ரெட் ஆம்லேட் கதவு தெரியுமா, ஊட்டுற மாதிரி வந்து ஊட்டுற மாதிரி இது வந்து பண்றவர். இந்தாண்டு வாயில போட போறவர். நீ சாப்பிடலன்னு அந்த நாய் கொடுத்துருவேன். சூடாக்குதா? நீ அதனாலதான் அங்க எனக்கு கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த நாய் கொடுத்துருவேன், நீ கேட்கலன்னு. நைஸ். இப்படி பாருங்க. அண்டமா ஹாய் ஆஜோ அழகு பண்ணுங்க. யோ அஜோ எங்க இருக்கிறோம் நம்ம? சிரிப்பே வர மாட்டேங்குது. இந்த இடம் எங்கடா அது? படுத்துட்டு இருந்தா இங்க வந்துட்டு மேடா. டிராஃபிக் சூப்பர். அது வரைக்கும் டிராஃபிக், இங்கேயும் டிராஃபிக். இந்த மாதிரி செவுரு மேல ஏறி வர்ற மாதிரி அந்த வர வேண்டியது. ஜி இருடா, நீ பின்னாடி பாருமா, கார்கார நிக்கிறான், அவன் ஆறு அடிச்சிட்டு போறான். புரியல அப்படியே கேள்வி காட்டுறீ என்னத்த காட்டுறதுடா சார்? அது ஒரு கார் 2 வண்டி பஸ் ஒன்று வந்ததுல, இதே மாதிரி வண்டி போக முடியல, டிராஃபிக் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வண்டி மட்டும் கேப் இருந்தது, நான் வந்துட்டேன். இன்னும் எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆயிரும், பார்த்து கேட்டு போங்க. இவ்வளோ நேரம் எங்க வண்டிக்கு முன்னாடி நிறைய வண்டி போயிட்டு இருந்தது, ஸோ வீடியோ எடுக்க முடியல. அதான் கிளியரா இருக்கு. வடிவேல் காமெடி வரும்ல, ஆனா ஓனா சிவப்பு கொடி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க தம்பி. செம்ம மிஸ்ட். அந்த மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. கோல்ஃப் மைதானம் இந்த பேர். வாவ், சளி அடிச்சிருக்கோம். என்னடா பண்றான் அவன்? சச்சின் சாங் பண்ணது நல்லா இருக்குடா. அந்த இடத்துல தான் அந்த லைனு, அந்த மரத்து இருக்குதுல்ல, அந்த மரம். நீ இருக்கும்போது இவ்வளோ மிஸ்ட் இல்லை? ஆமா, இது கொஞ்சம் கம்மியாக இந்த டைம் இல்லை இருந்தது, இதே மாதிரி தான் இருந்தது. ஆமா, சச்சின் சாங் ரீக்ரியேஷன் பண்ண நடது. ஹாய் காட்டுங்க. உன்னை அந்த முடியோட தான் பார்க்க முடியும், அதையே எடுத்துட்டு போடுற பாத்தியா? நம்மளுக்கு ஏன் போறேன் கம்முன்னு சொல்ற பாத்தியா? கூட்டிட்டு வந்து தேங்க்ஸ்ண்ணா.
இப்பதான் பாப்பா தெரியுது அப்படின்னு. இந்த கடை வந்து என்னோட ஃபேவரட். இந்த இடத்துல வந்து கொடைக்கானலில் வந்து எப்போ வந்தாலும் இந்த இடத்துல நான் சாப்பிடாம போக மாட்டேன். எக் ரைஸ், சிக்கன் ரைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் நல்லா ரிச்சான கடையில் இருக்கிறத விட இந்த கடையில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால் நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல இருந்து உள்ள. ஆனால் இந்த பிளேஸ் பேர் என்னன்னா மூயார் வி பாயிண்ட். அதுலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த கடை எப்பவுமே ஸ்பெஷல். ஸோ சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மேகி, சிக்கன் ரைஸ், எக் ரைஸ் எதுவுமே நான் இங்கே சாப்பிடாம போகவே மாட்டேன். நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த குளிருக்கு சூடே தெரியல. ஹாய் ஆண்டிஸ். அங்க பாரு. ஓ டோங்கோ யால. ஓ அவன் காட்டெருமை. பாத்தீங்களா காட்டெருமைய? ஒரு செகண்ட் பார்த்து பக்குன்னு ஆயிடுச்சு. அழுத்துறா ராமா. அதான் இது என்னது ஒண்ணுமே தெரியல. ஐயோ சாங் டெடிகேட் பண்ண தெரியுமா? கீழே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் உனக்கு லவ் பண்ணும்போது டெடிகேட் பண்ணது, நீ இப்போ எனக்கு டெடிகேட் பண்றியா? ஓ ஆமா, அது மூமெண்ட். 2-3 இயர்ஸ் ஆனாலும் அந்த லவ் நான் எக்ஸ்பிளைன் பண்றது தான். நான் 170. என்னது இது? ஏன் சார் இப்போ இந்த இப்படி போய் லேத்துக்கு வந்து எத்தனை இடம் இருக்குது இன்னும்? லேக் போற வழியில ஃபுல்லா கேக்குறீங்களா? ஆமா, எத்தனை பிளேஸ் இருக்குது? 4 பிளேஸ் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. 1 பிளேஸ் குணா கேவ்ல போற வழி தானே? எல்லாம் போற வழி தான். ஓகே, ஓபன் பண்ணி இந்த ஒரு என்ட்ரி. சரி. ஓகே, குணாக்கே ஓபன் பண்ணு. 170னா ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோ? 50 40யா? 45 ரூபா போகும். ஓகே. 20 ரூபா பூரா கொடுத்தாங்க. லேக்ல இருந்து நேரா பாடல் ஒலிக்க கூடாதாமா? ஆமா, லேக்ல இருந்து நேரா. ஆமா, சாங்கெல்லாம் போட்டு வரக்கூடாது. லேக்கு பக்கத்துல சுத்தி ஒரு, எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். சுத்தி வந்தீங்கன்னா சுத்தி இந்த கடை, டிஷர்ட்டு, பர்ச்சஸ், இந்த சின்ன சின்ன அக்சசரிஸ் இதெல்லாம் இருக்கும். அதை வேணா நீங்க வாங்கிக்கலாம். சுன்னா லேக். ஏமா நானும் தூக்கிட்ட கை வலிக்க நானே தான் லேக் ஃபுல்லாக சுற்றுறேன் பார்த்துருக்கு.